இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். நம்மளோட காய்கறி செடி பூ விடுற டைமில் இந்த மாதிரி காய்கறி செடிக்கு இந்த மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக பூக்கள் எல்லாமே காய்களாக மாறி காய்கள் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக கொடுக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு 4 வாழைப்பழ தோல் சேர்த்துருக்கேன். கூடவே அரிசி கழுவுற தண்ணி, அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி இருந்தால் கஞ்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா டைட்டாக மூடிட்டு குலுக்கி வச்சுட்டு ஒரு 4 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும் வாழைப்பழத்தோலும் அந்த அரிசி கழுவுற தண்ணியும். இப்போ இதை 1 மடங்கு ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா 3 மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுத்து விடுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குற இந்த ஃபர்டிலைசரில் அதிகப்படியான பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக பூக்கிற டைமில் நம்ம கொடுக்கும்போது பூக்கள் எல்லாமே பிஞ்சுகளாக மாறி பிஞ்சுகள் எல்லாமே காய்களாக மாறும். ஸோ அந்த அளவுக்கு இதில் பயங்கரமான பொட்டாசியம் சத்தும் மெக்னீஷியம் சத்தும் இருக்குது இந்த வாழைப்பழத்தோலில். இதை எப்போ கொடுக்கலானாலும் நல்ல ஈவினிங் டைமில் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில்